சித்ரா புனிதகுமார் நமக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார். எழுந்து நிற்க கேட்கிறேன். கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு ஏணி மீது நான் ஏறினேன். நான் ஏறி இறங்கின பின்பு மறுநாள் என்னுடைய காலை வேளையிலே என் முதுகு பகுதியிலே பயங்கரமான ஒரு வலி பிடித்து கொண்டது. புதன்கிழமை அந்த வலி எனக்கு அதிகரித்து போனது. அதிக சங்கடமாய் இருந்தது. நான் போதகருக்கு உடனே டெக்ஸ்ட் பண்ணி நான் அவருக்கு ஜெபிக்க கேட்டிருந்தேன். பாஸ்டரும் கூட எனக்கு மறுபடியாக டெக்ஸ்ட் பண்ணி சொன்னார், நீங்கள் உடனே சுகமடைவீர்கள் என்று. ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் பெரியவராய் அன்று சாயங்காலம் வேலைக்குள்ளார ஆண்டவர் எனக்கு பூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். அந்த சங்கடமான ஒரு உணர்ச்சி எனக்கு இல்லாது போனது. இதை கர்த்தர் தான் செய்தார் என்று சொல்லி நான் உணர்ந்தபடியினாலே இன்றைக்கு இதை சாட்சியாக நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், என்னோட ஒரு சகோதரன் சகோதரன் என்னோட வருவார் இப்போ சர்ச்சுக்கு. கடந்த காலங்களில் அவர் போலீஸால் பிடிபட்டு இருந்தார். ஸோ அது என்ன நடந்துச்சுன்னு சொன்னாக்கா, கர்த்தர் நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன். என்னோட உதவி ஒருத்தரும் செய்யலை. ஆனால் ஆண்டவர் கடந்த மாதம் 23ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் போயிட்டு அவரை பார்க்கும்போது என்னுடைய மகன் சொன்னார், நீ நெக்ஸ்ட் டைம் வருவ, ஏசு ஒன்றா, ஜீசஸ் லவ் யூ, யூ டோன்ட் வரி, ஜீசஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் வந்த பிறகு எனக்கு ஒரு பாஸ்டர் மூலமாக ஒரு வார்த்தை கிடைச்சிது. அதை வச்சு நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் 30ஆம் தேதி அவருக்கு வழக்கு வந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் ரிலீஸ் ஆனார். ஆனாலும் கடந்த ரிலீஸ் ஆகி வந்த நைட் திரும்பவும் அவர் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேச்சிக்கு என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டார். நான் சொன்னேன், முடியாது, அவன் முழுமையாக விடுதலையாகி வந்தால் நான் கொண்டு சாட்சியாக நிறுத்துவேன். ஏன்னா அவர் ஆண்டவர் அறியலை, அவருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கேன். அந்த சத்தியம் அவரை விடுதலை ஆக்குமா இருந்தால் அவர் முழுமையான விடுதலையோடு வரணும்னு. கர்த்தர் நாமம் மகிமைப்படத்தக்க வகையில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்ற மாதிரி அஸ்ரியர் ராஜா கைக்கு தப்புவிப்பென்ற வார்த்தையை கொண்டு நான் அன்றைக்கு போயிட்டு அந்த அதிகாரியை சந்தித்தேன். முழுமையான விடுதலையோடு வந்திருக்காரு. அவர் இன்னும் ஆண்டவர் அறிஞ்சு இந்த தேசத்திலிருந்து அவர் ஊருக்கும் போகும்போது ஞானஸ்தானத்தோடு போகணும். முழுமையாக ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஜெபித்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. ஆமென்.